இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 27வது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைவ சமய குரவர்கள் எண்ணிக்கைன்னு தான் கேட்குறாங்க. சைவ சமய குரவர்கள் எண்ணிக்கை வந்து 4 ஓகேங்களா. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஓகேங்களா. அதான் சைவ சமய குரவர்கள் 4 பேர் கேட்டால் அவங்க 4 பேர் ஓகேங்களா. அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியான கூற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 22வது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தர் அவரால் வந்து அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடை அரசு வாகீசர் என அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர். ஸோ இந்த வந்து கூட்டு வந்து அனைத்துமே கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன். ஆப்ஷன் சி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். ஆப்ஷன் ஏ. அடுத்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். அரசியல் சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் ஓகேங்களா. அடுத்து 25வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படும் அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை வந்து பாரதியார். ஸோ அதனால் ஆப்ஷன் குழப்பம். ஸோ நீங்கள் தெளிவாக கொஷினை படிச்சுட்டு ஆப்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. காவடி சிந்தின் தந்தைனா அண்ணாமலையார், சிந்துக்கு தந்தைனா பாரதியார் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன, குறுந்தொகையின் அடிவரையறு என்னென்னு கேட்குறாங்க. குறுந்தொகையின் அடிவரையறு வந்து 4/8. இது வந்து அகநானூருடைய 13-31 அகநானூறு அடிவரையறு. இது எதுனே கிடையாது. இது 9-12 வந்து நற்றிணையுடைய அடிவரையறு ஓகேங்களா. குறுந்தொகையின் அடிவரையறு 4/8 ஓகேங்களா. கொஸ்டின் தெளிவாக பார்த்து ஆப்ஷன் கொண்டு போங்க. அடுத்து தாண்டமிழ் ஆசான் இளங்கோவடிகள் யாரை பாராட்டினா சீத்தலை சாதனார். தாண்டமிழ் ஆசான்ன்ற சீத்தலை சாதனாரை பாராட்டியிருக்கார் ஓகேங்களா. அடுத்து 29வது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. பொருத்தமானது கரெக்டானது எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. பாசவர்னா வெற்றிலை விற்போர். இதுதான் பாசவர் வெற்றிலை விற்போர் ஓகேங்களா. இதுதான் கரெக்டானதை பார்த்து போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமாலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஓகேங்களா. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமாலை பயந்த காமரு மணியும் புறநானூறு. ஆப்ஷன் கரெக்டாக போகிறோம். புறநானூறு அகநானூறு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து கொஷினை பார்த்து தெளிவாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தமிழன் டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த 10 கொஷினை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.